வருஷமா நான் இருக்கேன். 40 வருஷமா இருக்காங்க. 3 தலைமுறை 4 தலைமுறை அந்த இடத்துல இருக்காங்க. தர வரி கட்டியிருக்கோம், வீட்டு வரி கட்டியிருக்கோம், கூரை வரி கட்டியிருக்கோம், கரண்ட் பில்லு கட்டியிருக்கோம், அப்புறம் தண்ணி வரி கட்டியிருக்கோம், ரோடுலாம் லைட்டு போட்டு கொடுத்துருக்காங்க, ரோடு சாலை அமைச்சு கொடுத்துருக்காங்க, எல்லாமே செஞ்சுருக்காங்க. எங்கள் கஷ்டத்துக்கு நாங்கள் ஃபஸ்ட்டு கூரை வீடு கட்டினோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓட்டு வீடு கட்டினோம், அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எங்களுக்கு சம்பாதிச்சு சேர்த்து வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக நல்ல ஊர் உருவான பிறகு இப்போ எங்களை அடியோடு அழிக்க பார்க்குறாங்க. எங்கள் பிள்ளைங்க படிப்பெல்லாம் கெட்டு போகுது, எங்கள் வாழ்வாதாரமே இல்லாமல் ஆகுது. நீர்வழிப்பாதை மற்றும் நீர்நிலை பகுதியில் இருக்கும் ஆக்கிரமிப்புகளை அகற்றல் என்னும் பெயரில் உச்சநீதிமன்றம் மற்றும் உயர்நீதிமன்றத்தின் பொதுவான உத்தரவுகளை வைத்துக் கொண்டு சட்டத்திற்கு புறம்பாக தனியார் நிறுவனங்களோடு உடன்படிக்கை ஏற்படுத்தி வரையறுக்கப்பட்ட சட்டங்களுக்கும் நடைமுறைகளுக்கும் மாறாக அனகாபுத்தூர் மற்றும் அடையாறு ஆற்று பகுதியில் உள்ள பாதிக்கப்பட்ட மக்களுக்கு வெளிப்படைத்தன்மையின்றி தனியார் நிறுவனம் மூலமாக நடத்தப்பட்ட சட்டத்திற்கு புறம்பான அளவீட்டு அறிக்கை வைத்துக்கொண்டு பட்டா வைத்துக் கொண்டிருக்கும் வீடுகளையும் ஆக்கிரமிப்பு என்னும் வரையறுக்குள் வராத எளிய விடுதலை மனிதர்களுடைய வீடுகளையும் கடந்த 3 நாட்களாக பொதுமக்கள் மற்றும் மனித உரிமை ஆர்வலர்கள் எதிர்ப்பையும் மீறி தாம்பரம் ஆணையருக்கு முன்பு வீடுகள் இடிக்கப்பட்டது சட்டவிரோதமான ஜனநாயக விரோதமான நடவடிக்கை ஆகும். அதே நேரம் மறுபுறத்தில் வணிக நிறுவனங்கள் மற்றும் செல்வாக்குடைய அவர்களுடைய கட்டடங்கள் எவ்விதமான பாதிப்பிற்கு உள்ளாகாமல் அரசு அதிகாரிகள் செயல்படுவது வன்மையாக கண்டிக்கத்தக்கது. மேற்படி சட்டவிரோதமான செயலை உடனடியாக நிறுத்துவதுடன் சட்டத்திற்கு புறம்பாக நடத்தப்பட்ட அளவர் அறிக்கையை வெளிப்படைத்தன்மையோடு மக்கள் முன் வைத்து பரிசீலிக்கப்பட வேண்டும் என வேண்டுகிறோம். அதுவரை அந்த பகுதியில் நடைபெறும் இடிப்பு நடவடிக்கைகளை நிறுத்துவதுடன் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய தங்கும் வசதிகள் அப்பகுதியை ஏற்படுத்தி நிவாரணம் முழுமையாக கிடைக்கும் வரை ஏற்பாடு செய்யப்படுகிறோம். மேலும் இந்த ஜனநாயக விரோதமான நடவடிக்கையால் பாதிக்கப்பட்டுள்ள பள்ளி குழந்தைகளுடைய கல்வியும் பள்ளிகளும் மாறாத வகையில் ஏற்பாடுகள் நிர்வாகம் செய்து வர வேண்டும். இடிக்கிறதை நிறுத்தணும். அவ்வளோ கஷ்டத்துலையும் அம்மா வீட்டுல அழுதா இது படிக்காது ரோட்ல வந்து நான் அழுதேன் சார். அவ்வளோலாம் நாங்கள் கஷ்டப்பட்டு நாங்கள் படிக்கலன்றதுனால தான் எங்கள் பிள்ளைங்க படிக்கணும். இவர் 5வது நான் 7வது அந்த அளவுக்கு எங்களுக்கு படிப்பு கிடையாது. எங்கள் வீட்லேயே 5 பசங்க இருக்காங்க சார். அந்த மொத்தமே போகிறவங்க கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் இருக்காங்க இந்த ஏரியாவில். மொத்தம் சேர்த்து 500 பிள்ளைங்க. 11வது பிள்ளைங்க ஒரு 20 பையனும் 10வது படித்த பசங்க ஒரு 20 பிள்ளைங்க. இவங்க பொண்ணு இப்போதான் ஃபர்ஸ்ட் இயர் அண்ணன் பசங்க 3 பிள்ளைங்க. முதல் பட்டதாரி, இது 2வது பையன் 11வது 12வது பையன். எங்க தெருவில் வந்து 3 பேர் படிக்கல சார். யாருன்னா ஒருத்தர் தான் படிச்சிருக்காங்க. கல்வி ஃபர்ஸ்ட் பாதிக்கப்படும் சார். பசங்க கரெக்ட் பண்ணிட்டு வாங்க 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 இங்கே வாங்க. சிவாதோலர் வாங்க வாங்க தர வாங்க தர வாங்க தர. இன்றைக்கு அனகாபுத்தூரில் வீடுகள் சட்டவிரோதமாக இடிக்கப்படுவது தொடர்பாக தமிழ்நாட்டினுடைய மூத்த போராளி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒப்பற்ற தலைவர் ஐயா நல்லகண்ணு அவர்களை இது தொடர்பாக சந்தித்து இந்த வீடுகள் இடிக்கப்படுவதன் பின்னால் இருக்கக்கூடிய நியாயமற்ற நடவடிக்கைகளை எடுத்து தெரிவித்தோம். அதை முழுமையாக கவனித்த ஐயா நல்லகண்ணு அவர்கள்
இந்த வீடு இடிக்கப்படுவது என்பது ஜனநாயக விரோதமானது, அது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்ற கருத்தை தெரிவித்தார். அதன் காரணமாக ஊடக சந்திப்பை நடத்தி அவரது கருத்தை வெளிப்படுத்துவதற்காக இப்பொழுது நாங்கள் இந்த ஊடக சந்திப்பை ஏற்பாடு செய்திருந்தோம். இந்த சந்திப்பில் ஐயா மிக தெளிவாக இந்த வீடு இடிக்கப்படுவது என்பது சட்டவிரோதமாக நடந்து கொண்டிருக்கிறது, அங்கே குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், எந்த விதமான முறையான ஆதாரங்களோ தகவல்களோ உத்தரவோ இன்றி வீடுகள் இடிக்கப்படுவது என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பதை ஐயா நல்லகண்ணு அவர்கள் தனது அறிக்கையின் மூலமாக வெளிப்படுத்தியிருக்கிறார்கள். தமிழ்நாட்டினுடைய மூத்த விடுதலை போராட்ட வீரர், 100 ஆண்டுகளை கடந்த தகைசால் தமிழர் நல்லகண்ணு ஐயா அவர்களே அனகாபுத்தூர் மக்களுக்கு துணையாக தனது குரலை இப்பொழுது பதிவு செய்திருக்கிறார். 2 ஆண்டுகளுக்கு முன்பு ஆரியபுரத்தில் கோவிந்தசாமி நகரிலே இதுபோல வீடுகள் இடிக்கப்பட்ட பொழுது தோழர் சிவா அவர்கள் நல்லகண்ணு ஐயாவிடம் அந்த தகவலை தெரிவித்து நல்லகண்ணு ஐயா நேரடியாகவே களத்திற்கு சென்றார்கள். முதலிலே அது குறித்து நிறுத்தப்பட வேண்டும் என்ற தனது கருத்தை பதிவு செய்தார்கள். இடிக்கப்படுவது என்பது உறுதியான நிலையில் நேரடியாக களத்திற்கு சென்று மக்களை ஐயா நல்லகண்ணு அவர்கள் சந்தித்தார்கள். கிட்டத்தட்ட 98-99 வயதில் அவர் களத்திற்கு சென்ற ஒரு மாபெரும் போராளியாக அன்றைக்கு ஆரியபுரத்திற்கு சென்றார்கள். இன்றைக்கும் அவர் சொல்லியிருக்கிறார், இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து சந்தித்த பொழுது துணிச்சலாக இருங்கள், தைரியமாக இருங்கள், போராடுங்கள், இறுதி வரை நாங்கள் துணை நிற்போம் என்று சொல்லியிருக்கிறார். நாங்கள் இந்த போராட்டத்தை துணை நிற்போம், எந்த இடத்திலும் பின்வாங்க மாட்டோம் என்பதை ஐயா நல்லகண்ணு அவர்கள் இங்கே ஊடகத்தின் முன்பாகவே வெளிப்படுத்தி இருக்கிறார். அந்த பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் நாங்கள் துணையாக இருப்போம் என்பதை தெரிவித்திருக்கிறார். 100 ஆண்டுகளை கடந்த தகைசால் தமிழர், தமிழ்நாட்டு அரசினுடைய விருது பெற்றவர், மரியாதைக்குரிய தமிழக முதலமைச்சரினுடைய மரியாதையை பெற்றவர். அவர் சொல்லியதற்கு மீறி தமிழ்நாட்டில் வேறு என்ன விதமான நடவடிக்கைகள் தமிழ்நாடு அரசு மேற்கொண்டு விடும் என்கின்ற கேள்வியை நாங்கள் இந்த சமயத்தில் எழுப்ப விரும்புகிறோம். அவர் இப்பொழுது தனது எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறார். தமிழக அரசும் அதிகாரிகளும் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்வார் என்று நம்புகின்றோம். இதன் பிறகு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தோழர், இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய பொதுச் செயலாளர் தோழர் முத்தரசன் அவர்களை சென்று சந்தித்தோம். இந்த வீடு இடிப்பு குறித்தான தொடர்ச்சியான ஆதரவை, மக்களுக்கான ஆதரவை வழங்கி இடிப்பை 2023 தடுத்து நிறுத்திய தோழர் முத்தரசன் அவர்கள் இது குறித்து உடனடியாக துறை சார்ந்த அமைச்சர்களை தொடர்பு கொண்டு வீடுகள் இடிக்கப்படுவது உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்று பேசியது மட்டுமல்லாமல் இதற்கான போராட்டத்திற்கான முழு ஆதரவையும் அவர் வழங்கி இருக்கின்றார். அதேபோல மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தேசிய செயற்குழு உறுப்பினர் மரியாதைக்குரிய தோழர் கே பாலகிருஷ்ணன் அவர்களையும் சென்று சந்தித்தோம். கே பாலகிருஷ்ணன் அவர்கள் நேற்று தலைமைச் செயலாளரை சந்தித்திருக்கின்றார். இந்த அனகாபுத்தூர் விஷயம் தொடர்பாக தலைமைச் செயலாளரும் நேரடியாக தான் விளக்கம் கேட்டதை எங்களிடத்தில் தெரிவித்தார். அவரிடத்தில் மேலதிகமாக இந்த அனகாபுத்தூர் பகுதியிலே முறையான சர்வே நடத்தப்படாமல் தனியாரினுடைய சர்வேவை பயன்படுத்தி சட்டவிரோதமாக வீடுகள் இடித்துக் கொண்டிருக்கிறார் என்பது தகவலை நாங்கள் தெரிவித்த பொழுது அவர் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார். அது மட்டுமல்லாமல் ஒரு தனியார் நிறுவனத்தை, ஒரு பிரைவேட் லிமிடெட் கம்பெனி, அவ்வாறான ஒரு தனியார் நிறுவனத்தை தமிழ்நாட்டினுடைய அரசு அதிகாரிகளை உருவாக்கி அந்த தனியார் நிறுவனத்தின் உத்தரவின் பேரில் வீடுகள் இடிக்கப்படுவது என்பது இதுவரை இந்திய சரித்திரத்திலே கிடையாது. இப்படியான ஒரு முறைகேடான சட்டவிரோதமான செயல்பாடு நடப்பதை அறிந்து அவர் மேலும் அதிர்ச்சி அடைந்தார். இது குறித்து துறை சார்ந்த அமைச்சர்களிடத்தில் நேரடியாக அவர் பேசியும் இருக்கிறார், தொடர்பு கொண்டு இருக்கிறார். ஆகவே இது மட்டுமல்லாமல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய தமிழ்நாட்டு பொதுச் செயலாளர் தோழர் சண்முகம் அவர்களும் இது குறித்து தனது அதிருப்தியை வெளிப்படுத்தி இந்த மக்களுக்கு ஆதரவாக நிற்பதாக உறுதியளித்திருக்கிறார்கள். மேலதிகமான தலைவர்களை நாங்கள் சந்திக்க இருக்கின்றோம். இந்த இடிப்பு என்பது சட்டவிரோதமானது என்பதை நாங்கள் பகிரங்கமாக தெரிவிக்க விரும்புகிறோம். இது எந்த இடத்திலும் இதுவரைக்கும் நேற்றைக்கு கூட அதிகாரிகளிடத்தில், தாம்பரம் ஆணையாளரிடத்தில் இந்த இடிப்பிற்கான உத்தரவு எங்கிருந்து வந்தது என்று நாங்கள் தொடர்ச்சியாக கேட்டோம். தோழர் வழக்கறிஞர் சுபாஷ் அவர்கள், அவர்தான் உயர்நீதிமன்றத்தில் இதற்குரிய வழக்கை நடத்துகிறார். அதற்கான காணொலி லைவாக நேரடியாக எங்களுடைய பதிவில் இருக்கிறது. நேரடியாக கேட்கிறார், எங்கிருந்து இந்த உத்தரவு வருகிறது என்று கேட்கின்றார். இரண்டாவது, இந்த வீடுகள் ஆக்கிரமிப்புகள் என்று அரசு சொல்லுகிறதே, அதற்கான மேப்பு, அதற்கான வரைபடம் எங்கே இருக்கிறது காட்டுங்கள் என்ற பொழுது இதுவரை தமிழ்நாடு அரசும் அதிகாரிகளும் வரைபடத்தை காட்டவில்லை. இப்போ வரைபடமே இல்லாமல் ஒரு கூகுள் மேப்பை வச்சுக்கிட்டு எல்லா வீட்டையும் தரைமட்டமாக்குகிறார்கள். இன்னும் குறிப்பாக சொல்ல வேண்டுமென்றால் பட்டாவோடு முழுமையான ஆவணங்களோடு இருக்கக்கூடிய 5 வீடுகள் இடிக்கப்பட இருக்கின்றன. அந்த வீடுகள் இடிப்போம் என்று சொல்கிறார்கள். முழு ஆவணத்தையும் நாங்கள் எடுத்து காட்டிய பொழுது அவர்கள் என்ன சொல்கிறார்கள், நாங்கள் இடித்து விடுகிறோம், வேண்டுமென்றால் நீங்கள்
வேறு இடத்தில் சென்று அதுக்கான நிவாரணத்தை கேளுங்கள் என்று கேட்கிறார்கள். நான் கேட்கின்றேன், முழு ஆவணத்தோடு இருக்கக்கூடிய பதிவு செய்யப்பட்ட அனுமதி பெற்று கட்டப்பட்ட ஒரு கட்டடத்தை இடிக்கிறேன் என்று அதிகாரி சொல்லுகிறார். அதுக்கான முழு ஆவணத்தை காட்டிய பிறகும் கூட நான் இடிப்பேன் என்று சொல்கிறார். இது என்ன வகையான ஜனநாயகம் என்பது எங்களுக்கு புரியவில்லை. தமிழ்நாட்டில் ஒன்று தெளிவாக தெரியுதுங்க, அதிகாரிகள் பிரைவேட் லிமிடெட் கம்பெனியாக 10க்கும் மேற்பட்ட கம்பெனியை உருவாக்கியிருக்கிறாங்க. பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ். இந்த பிரைவேட் லிமிடெட் கம்பெனிஸை வைத்துக்கொண்டு ஏழை எளிய மக்களினுடைய வீடுகளை, வாழ்வாதாரங்களை இடிப்பது, அழிப்பது என்பது நடந்து கொண்டிருக்கிறது என்பது அதிர்ச்சியான தகவலை நேற்றைக்கு தலைமைச் செயலாளர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையின் மூலமாக நாங்கள் தெரிந்து கொண்டிருக்கிறோம். அப்போ இங்கே இருக்கக்கூடிய IAS அதிகாரிகள், சட்டமன்ற உறுப்பினர், அமைச்சர்கள் இவர்கள் யாருமே பங்கேற்காத, சிவில் சமூகங்கள் பங்கேற்காத, சமூக செயல்பாட்டாளர்கள் பங்கேற்காத, மனித உரிமை செயல்பாட்டாளர்கள், சூழலியலாளர்கள், இப்படி யாருமே பங்கேற்காத ஒரு நிறுவனத்தை உருவாக்கி, பிரைவேட் லிமிடெட் கம்பெனியை உருவாக்கி, ஒரு தனியார் கம்பெனியை உருவாக்கி, அந்த தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய உத்தரவின் கீழ் தாம்பரம் ஆணையாளர் வீடுகள் இடித்துக் கொண்டிருக்கிறார். ஒரு தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய, தனியார் கம்பெனி செய்த சர்வேயை வைத்துக்கொண்டு தனியார் கம்பெனி கொடுக்கக்கூடிய ஒரு நிறுவனத்தின் கீழ் வீடுகள் இடிக்கப்படுவது நடக்குது என்பது இதை விட வேறு அராஜகமான செயல், ஜனநாயக விரோத செயல் இதுவரை தமிழ்நாடு கண்டதில்லை என்பதை அனைத்து தலைவர்களும் உணர்ந்திருக்கிறார்கள். அனைவரும் இந்த மக்களுக்கு ஆதரவாக துணையாக நிற்கிறோம். உடனடியாக அனகாபுத்தூர் வீடுகள் இடிக்கப்படணும். சட்டவிரோதம் இடிச்சிட்டு இருக்கிறாங்க. உண்மையாக சொல்லணும், அந்த அதிகாரிகள் கைது செய்யப்பட வேண்டும் என்பதையும் இச்சமயத்தில் தெரிவிக்க விரும்புகிறோம். நீதிமன்றத்தின் அடிப்படையில் தான் சார் அகற்றப்படும். நீதிமன்றத்தில் இப்படி இடிக்கணும் எந்த உத்தரவும் தரல. மரியாதைக்குரிய வழக்கறிஞர்களே தெளிவாக சொல்லியிருக்கிறாங்க. தொடர் அதை சொல்லுங்க, நீங்கள் நீதிமன்றம் உத்தரவு கொடுத்துருக்கான்னு சொல்லுங்க. 2023ஆம் ஆண்டு கொடுக்கப்பட்டிருக்க உத்தரவு பிரகாரம் அந்த உத்தரவை பெற்றதே அப்படின்னா முறையான சர்வே பண்ணுந்த உத்தரவு. ஆனால் முறையான சர்வே பண்ணிருக்கான்னு கேட்டால் இல்லை. நம்ம தமிழ்நாட்டில் தமிழ்நாடு சர்வே அண்ட் பவுண்டரிஸ் ஆக்ட் 1923 ஒன்று இருக்குது. ஆறுகளை அளப்பதற்காக தனி சட்டம் இருக்கிறது. இவைகளை பூரா அரசு தரப்பில் தான் அளவீர் அளக்க வேண்டுமே தவிர தனியார் நிறுவனத்தோடு பப்ளிக் ப்ரைவேட் ட்ரஸ்ட் என்ற பேரில் ஒரு ட்ரஸ்ட்டை பதிவு செய்து அந்த ட்ரஸ்ட்டுக்கு பைலாவோ உபவிதிகளோ எதுவுமே இல்லாமல் தனியாருடைய அளவை சொல்கிறாங்க. அந்த அளவையும் நீ காமிக்கலை. ஒரு ஆறு என்று சொன்னால் ஆற்றுடைய இரு கரைகளை நீ அளந்து காமிக்கணும். கரைப்பகுதி எது, ஆற்றுடைய கரை எது, எல்லை எது, ஆற்றின் கரை எது, எப்படி காமிக்கணும். இப்போ எளிய மக்களுடைய வீடுகள் நீங்கள் இடிக்கிறீங்க, அது பக்கத்திலே பெரிய மனிதனுடைய கட்டடங்கள் இடிக்கப்படல. இந்த பாகுபாடு தான் கேட்குறாங்க. அவர்களுக்கு 2 புறமும் இருக்கிறது. அப்போ மிகப்பெரிய வணிக வளாகங்கள் பின்னால் தங்களுடைய நோக்கத்திற்காக அரசு அதிகாரிகளோட கூட்டு சேர்ந்து கொண்டு இன்றைக்கு அரசாங்கத்துடைய இயக்கத்தையே தனிநபர்கள் கட்டுப்படுத்தியிருக்காங்க. அதில் IAS அதிகாரிகள் மெம்பராக இருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸாக. இவைகளெல்லாம் ஆராயப்பட வேண்டும். ஆகவே தான் என்ன சொல்கிறோம், முதல்ல சட்டவிரோதமாக இடிப்பதை நிறுத்துங்க. ரெண்டாவதாக தனியார் செய்திருக்கக்கூடிய அந்த அளவர் ரிப்போர்ட் இருக்குல்ல, அது விவாதத்துக்கு உட்படுத்தப்பட வேண்டும். அதை நாங்கள் வழக்கு போடணும். அதில் எப்படி அந்த எப்படி ஒரு தனியார் போய் ரிப்போர்ட் பண்ணாங்க. சேட்டலைட் ரிப்போர்ட் என்பதை இதுவரை சட்டம் ஏற்றுக்கொள்ளவில்லை. அது கன்க்ளூசிவ் ப்ரூஃப் அல்ல, முடிவான ஒன்று அல்ல. ஆகவே சேட்டலைட்டில் பார்க்கக்கூடிய அந்த அளவையை ஒரு தனியார் நிறுவனம் செய்திருக்கிறது. ஆகவே எது கரை, எது எல்லை, எது ஆக்கிரமிப்பு என்றே இல்லாமல் எளிய மக்களுடைய கூட மட்டும் நீங்கள் இருக்கிறீங்க. இது சட்டவிரோதமானு சொல்கிறாங்க. அப்புறம் நீ கடைசியாக ஒன்று சொல்லிடுறோம், நீர்நிலைகள், நீர்வழி பாதைகள் இவைகளை பொறுத்தவரை ஆய்ந்து அவைகள் பாதுகாப்பதில் எங்களுக்கு எந்த தடையும் கிடையாது. எல்லாம் சப்போர்ட் பண்ணுறோம். ஆகவே இப்போ நாம் என்ன சொல்கிறோம்னா, நீர்வழி பாதை, நீர்பிடிப்பு பகுதி, இந்த பகுதிகள் இருக்கக்கூடிய பாதுகாக்க வேண்டிய கடமை எல்லோருக்கும் உண்டு. அது தப்பு இல்லை. ஆனால் இங்கே அப்படியே அந்த உத்தரவை வைத்துக்கொண்டு தவறான நடைமுறையை பின்பற்றி தனியாரை வைத்து அளந்து இடிக்கிறீங்கிறத தப்பு சொல்கிறோம். அதை நாங்கள் நீதிமன்றத்தில் லீவ் முடிச்சோன்னா கேட்போம். நம்ம சார், அரசு இப்போ அவங்களுக்கு வீடும் அவங்களுக்கு ஒரு ஆண்டுக்கான உதவித்தொகையும் தர்றது, அதாவது அவங்க மறுகுடியேற்புங்கிறதுக்கான பேரில் சொல்லியிருக்காங்க. அது ஒரு 3 மாதத்திற்கு. முதல்ல அவங்க மறுகுடியேற்பு செய்வதற்கு முன்பாக இடிப்பதற்கான ஆதாரத்தை காமிக்கணுமில்ல. என் இடம் ஆக்கிரமிப்புகள் இருக்கிறது என்பதற்கான ஆதாரம்னு கேட்குறப்ப நான் அதே தள்ளிய நீங்கள். ஆகவே நீதிமன்ற உத்தரவு என்ற பெயரில் under the guise of the order of the High Court you are playing a foul game. அதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. சார், இப்போ சாரை சந்திச்சதுனால ஒரு தீர்வு கிடைக்குன்னு நினைக்கிறேன். ஒருவேளை தீர்வு கிடைக்கிறதுக்கு உங்களுடைய நடவடிக்கைகள் என்னவா இருக்கும்? அதாவதுங்க, கடந்த அதிமுக ஆட்சியின் பொழுது இது போன்ற ஜனநாயக ஆற்றல்கள், தலைவர்கள், ஐயா நல்லகண்டு போன்றவர்கள் எல்லாம் ஒரு மக்கள் பிரச்சனைக்காக குரல் கொடுக்கும் பொழுது கடந்த அதிமுக ஆட்சி அதையெல்லாம் கவனத்தில் எடுத்துக்கொள்ளாமல் இருந்த காரணத்தினால அந்த ஆட்சிக்கு எதிராக போராட்டம் நடத்தினோம். இந்த திமுக ஆட்சி என்பது இந்த ஜனநாயக ஆற்றல்களினுடைய கோரிக்கைகளை நிறைவேற்றுவோம் என்ற வாக்குறுதியை கொடுத்திருந்தாங்க.
அந்த அடிப்படையில் இன்றைக்கி ஜனநாயக சக்திகள் எல்லாம் குரல் கொடுத்திருக்கின்றோம், நியாயத்தை எடுத்துச் சொல்லியிருக்கிறோம். திமுக அரசு ஜனநாயக ரீதியில் இயங்குகிறது என்றால், சமூக நீதி அடிப்படையில் இயங்குகிறது என்றால், இந்த ஜனநாயக சக்திகளினுடைய குரலை கேட்டு அவர் உடனடியாக இந்த வீடுகள் இடிக்கப்படுவதை நிறுத்தி அந்த மக்களுக்குரிய செட்டில்மெண்ட்டை அதே இடத்துல செய்யணும். இல்லை நான் அதிமுக ஆட்சியை போல, எடப்பாடியார் ஆட்சியை போல ஜனநாயக சக்திகளுடைய கோரிக்கையெல்லாம் நான் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்னு நினச்சிட்டு அவங்க நடந்து கொள்வார்கள் என்றால், அதிமுக ஆட்சிக்கு என்ன நடந்ததோ அதைத்தான் இவர்களும் எதிர்காலத்தில் எதிர்கொள்ள வேண்டியிருக்கும் என்பதை சமயத்தை தெரிவித்துக் கொள்கிறோம்.